ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் த லாயல் பின் எபிசோட் 15 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பட்டாமிக்கா ரொம்பவே சோகமாக போயிட்டு விண்டோ பக்கத்தில் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது. பக்கத்தில் பியாவும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அங்கே ஆனினுடைய அம்மா வராங்க. வந்து பிரியா கிட்ட கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, லேடி பின்னுக்கு இப்படி ஆனதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு பியா சொல்கிறாங்க. அப்படியா, சரி நீ இங்கேருந்து கிளம்பு, நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனினுடைய அம்மா வந்து பேசுகிறாங்க. நீ ஏன் வருத்தமாக இருக்க? இதில் உன் பிரச்சனை என்ன இருக்குது? உன் மேலே என்ன தப்பு இருக்குது? நீ நல்லது தானே செய்யணும்னு நினச்ச, ஸோ வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க, உங்களுக்கு மட்டும் நான் தப்பு செய்யலை, லேடி பின்னுக்கும் தப்பு பண்ணிட்டேன், அவளோட வாழ்க்கையும் நான் கெடுக்க பார்த்துட்டேன், அதோடு இல்லாமல் நம்மளுடைய இந்த பேலஸை மற்றவங்க எந்த அளவுக்கு மதித்தாங்களோ இன்னைக்கு அதை நானே கெடுக்கிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. இப்படிப்பட்ட பேலஸில், இவ்வளோ பெருமை மிக்க பேலஸில் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு. இப்போ எல்லாரும் ஹைனஸை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம பேலஸை பற்றி என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் லேடி பின்னை பற்றி எல்லாம் காசிப் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணது நான் தான். என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. முக்கியமாக ஹைனஸோட முகத்தில் எப்படி முழிக்க போகிறேன்னே தெரிலன்னு சொல்லி ரொம்பவே பட்டாமிக்கா வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஆனினுடைய அம்மா, எல்லா பழியும் உன் மேலே போட்டுக்காத, நீ மாஸ்டர் குவாவை நம்பினதை தவிர நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ ஏன் வருத்தப்படுற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் தப்பு பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆனினுடைய அம்மாவும் அதை சொல்கிறாங்க. இவங்க மறுபடியும் லேடி பின்னை பற்றி எல்லாரும் இப்போ தப்பாக பேசுவாங்களே, லேடி பின் எப்படி வெளில போவான்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஆனினுடைய அம்மா, இல்லை மாஸ்டர் குவா இப்படி பண்ணதுக்கு அவன் தான் வருத்தப்படணும், சம்மந்தமே இல்லாமல் இதில் ஒரு அப்பாவி பொண்ணு எதுக்கு வருத்தப்படணும், அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆனினுடைய அப்பா வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. வந்து, ஆமாம் மேடம் சொல்கிறது கரெக்டு தான், இதில் வருத்தப்பட வேண்டியது மாஸ்டர் குவா தானே, எதுக்கு லேடி பின்னுக்கு வருத்தப்படணும், இல்லை நம்ம தான் எதுக்கு வருத்தப்படணும், இதில் நம்ம தப்பு எதுவும் கிடையாது, அவன் இங்கே வந்து இப்படி பண்ணதுக்கு அவன் தான் வருத்தப்படணும்னு சொல்லி அவரும் ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாரு. இந்த மாதிரி இந்த பேலஸோட பேரை நான் கெடுக்க பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஒரு ஹைனஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதை பற்றியும் கஷ்டப்படுறாத, நீ போ, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ அங்கே ஓடி வராங்க. இப்படி எதை சொல்கிறதுக்கு ஓடி வராங்கன்னா, அங்கே ஒட்டு கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக அங்கே ஓடி வராங்க. ஓடி வந்து எல்லாத்தையும் கடன்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் குவாவை அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த பேலஸ் பக்கம் வரவே கூடாது, இங்கே தலை வச்சே படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே லைனில் கடன்னு சொல்லுது. அதை கேட்டவொடனே லேடி பின்னுக்கு, அப்படியா, அப்போ என் மேரேஜ் நின்றுடுச்சா, நான் என்ன மாஸ்டர் குவா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் துள்ளி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை பார்க்குறாங்க, கையில் கிடக்கிற ரிங்க கடகடன்னு கைட்டி வெளில தூக்கி போட்டுடுறாங்க. ஃப்ரீக்கு ஹார்ட்டே நின்று விடுச்சு. ஹைனஸ் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது அவன் போட்ட ரிங் தானே, அதான் தூக்கி போட்டுன்னு அவங்க சொல்ல, இவங்க மைண்ட் வாய்ஸ்குள்ளேயே நம்ம கிட்ட கொடுத்துருந்தா அதை நேரம் விற்றுருக்கலாம், ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோங்கிறாங்க. என்ன சொன்ன ப்ரீக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒரு ஹைனஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனினை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மேரேஜை நிறுத்தத்துக்காக, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. உங்கள் மேரேஜ் அன்னைக்கு நைட்டு வரைக்குமே இந்த மேரேஜை எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே நின்னத்துக்கு காரணம் கூட அவங்க தான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை நிறுத்தினாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஆனினை பற்றி ரொம்பவே புகழ்ந்து சொல்கிறாங்க. பிரேக்கு லாயல் பின்ன அவங்கள நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எப்போதான் வரப்போறியோன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஆனினை காட்டுறாங்க. பக்கத்துலேயே பிரின்சஸ் ஓனும் வந்து உட்காந்துருக்காங்க. வந்து உட்காந்துக்கிட்டு, நீ நேற்றுலேருந்தே எதுவுமே சாப்பிடல, தயவு செய்தா சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கலை, பசிச்சா நானே சாப்பிட்றேன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க திங்கிங் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இந்நேரம் லேடி பின்னுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், அவள் மாஸ்டர் குவாவுக்கு சொந்தமாக இருப்பா,
எப்படிதான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா பிரின்சஸ் ஓன் அவங்கள சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்பதான் அங்க ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ரிங் ஆகி இவங்க உள்ள வரும்போது தான் அந்த கட் ஆகுது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க ஒரு ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு பியா சொல்ல ஆனினுடைய அண்ணன் மறுபடியும் ட்ரை பண்றாங்க. மறுபடியும் கால் பண்ணதும் ஆனின் எடுத்து யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனினா இங்க மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றாரு. என்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இங்க மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றாரு. ஆனினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பிரின்சஸ் ஓன் கிட்டையும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா அதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே அந்த பீச்சுக்கு போயிட்டு நின்றுக்கிட்டு அன்னைக்கு நைட் நடந்ததை அந்த ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு நைட்டு நடந்ததை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படிலாம் நடந்துச்சிங்க, அதெல்லாம் இல்லை ஒரு செகண்ட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் லாயல் பெண் எனக்கே சொந்தமாயிட்டான்னு நினச்சிக்கிட்டு நிலாவை பார்த்து பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வெயிட் பண்ணு, நாளைக்கு நைட்டுக்குள்ளே நான் உன்னை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து பேசுகிறாங்க. அப்படியே இங்கே பார்த்தானா லேடி பெண்ணும் நிலாவை பார்த்து எப்போதான் வர புரிய தெரியல, உனக்காக நான் அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ப்ரீக் வந்து லேடி பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கு. எதுக்காகனா சாப்பாடு கொடுக்கறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கு. எங்கே தேடியுமே லேடி பெண்ணை காணும். எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா பைன் பேலஸ் வாசலில் கீழே படுத்திருக்காங்க. ஆக்சுவலி நைட்டு நிலாவை பார்த்து பேசினாங்க இல்லையா, அப்போவே அங்கேயே படுத்துட்டாங்க போல். அவங்கள பார்த்து எழுப்பி உள்ளார கூப்பிட்டு வராங்க. இவங்க நைட்டு ஃபுல்லாக வெளியே இருந்ததுனால அவங்களுக்கு கோல்டு வந்துடுது. ஸோ நான் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் போட்டுக்குங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு பசிச்சா நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே பைன் பேலஸில் இருக்கிற சோஃபாவிலே படுத்துக்கிறாங்க. ப்ரீக்குக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அந்த இடத்த விட்டு ப்ரீக் வெளில போகுது. வெளில பார்த்தா பட்டாமிக்கா நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இன்னும் அவங்க சாப்பிடவே இல்லை, எப்போ பிரின்சஸ் வருவாங்களோ அப்போ தான் சாப்பிடுவாங்க போல். நைட்டு ஃபுல்லாக வெளில இருந்ததில் கோல்டு வந்துருச்சு. ஸோ டேப்லெட் போட சொன்னால் கூட போட மாட்டுறாங்க. அவங்க வந்தால் தான் இவங்க சரியாவாங்கன்னு சொல்லி ப்ரீக் சொல்லுவோம். பட்டாமிக்காவும் எப்போ தான் இந்த பிரின்சஸ் வருவாங்களோ தெரில, சீக்கிரம் வரணும் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி பட்டாமிக்காவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா ஆனினும் பிரின்சஸ் ஓனும் வந்துக்கிட்டு இருந்த காரில் வேகமாக வராங்க. ஏன்னா சீக்கிரம் வந்து இவங்கள பார்க்கணும்